உன்னையும் கையோடவே என் கூட கூட்டிட்டு போயிடுவேன். எப்பவும் நான் உன் பக்கத்திலே இருந்து உன்னை பார்த்துப்பேன். போட்டுக்கிட்டியா? இந்த சாக்லேட். Thank you. கயல், துருவா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? அவ தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொன்னேன்ல, நீங்க போங்க. வாங்க. பை மைரா. பை. ஒரு நிமிஷம் அண்ணி. சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு சாப்பிட என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு தான் வெண்டைக்கான ரொம்ப பிடிக்கும். ஆனா சமையல் இருக்காரே, எண்ணெயில போட்டு எதை கொடுத்தாலும் அதை அப்படியே சாப்பிடுவாரு. சாப்பாடு நாம. ஆனா அக்கா இருக்காங்களே, எதையுமே வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா அக்காவுக்கு சொரக்கான ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சூரஜ் மாமாவுக்கு காலிஃபிளவர்னா ரொம்ப நல்லா பிடிக்கும். அப்புறம் கயலுக்கு பூரி. அப்புறம் ருத்ராக்கு? ருத்ராவுக்கு என்ன பிடிக்கும்? அக்கா ருத்ராவுக்கு வறுத்த உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும்ல. நம்ம துருவனுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். அப்பாவும் புள்ளையும் இப்போ சேம் டு சேம். நாள் பூரா உருளைக்கிழங்கு 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 உருளைக்கிழங்கு. ஐ லவ் உருளைக்கிழங்கு. இட்ஸ் மை ஃபேவரட். எங்க சாய்ஸ் கூட சேமா தான் இருக்கு. எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும், அவருக்கும் உருளைக்கிழங்கு பிடிச்சிருக்கு. அப்படின்னா எங்க ரெண்டு பேருக்கும் இடையில கண்டிப்பா லவ் இருக்கு. And trust me, நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட். நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை எப்பவுமே ஹர்ட் பண்ண நினைக்க மாட்டேன். ஆனா இருந்தாலும் நான் இப்ப வேற ஒருத்தரை லவ் பண்றேனே. நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையே, அப்புறம் என் வாழ்க்கையை நானே ஏமாத்திட்ட மாதிரி ஆயிடும். என்னால பொய்யான வாழ்க்கையை வாழ முடியாது ரோஹித். உண்மையாவே ஐம் ரியலி சாரி ரோஹித். என்னால உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ என்ன முழுசா நம்பிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது ரோஹித். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீயும் என்ன ஒரு நாள் புரிஞ்சுப்ப. கண்டிப்பா ஒரு நாள் என்ன மன்னிக்கவும் செய்வ. Until then, take care. What? நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? நீ இதை ஆர்டராவோ என்னவா வேணா எடுத்துக்கோ. துருவாக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நீங்க இருந்து எங்கேயும் போக கூடாது, அவ்வளவுதான். கொஞ்சம் அமைதியா பேச மாட்டியா? துருவாக்கு உடம்பு சரியில்லை. நீ எனக்கு சொல்லி தரதவ. என் பையனை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிற ருத்ரா? நீ ஏன் இவ்ளோ ரூடா நடந்துக்கிற? எல்லாமே உன்னோட தப்புதான். இதுக்கு காரணமே நீதான். வாட்? ஏன் உண்மை கசப்பா இருக்கா? இது எல்லாமே உன்னாலதான் நடந்துச்சு. நேத்து நீ பாரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு இவனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. நாம பேசினது எல்லாத்தையும் இவன் கேட்டுட்டான். இவன் ஒரு சின்ன குழந்தை. இவன் மனசு எப்படி உடைஞ்சு போயிருக்கும்? அவன் வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் உடைஞ்சு போச்சு. அவனோட கடைசி நம்பிக்கை நீயாதான் இருந்த மயிரா. நீ எங்க வாழ்க்கையில வர மறுத்திருந்தா இன்னைக்கு எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது மயிரா. வச்சிருக்கேன். அந்த பக்கமா பாரு. ஆப்ரகடாப்ரா. கசப்பான மாத்திரை இனிப்பா மாத்திரு. உண்மையாவே இது இனிப்பாயிடுச்சா? டேஸ்ட் பண்ணி பாரு. ஆமா, உண்மையாவே இனிப்பாயிடுச்சு. ஐ நோ. சரி, இப்ப சீக்கிரமா சாப்பிடு. கம் ஆன். மச் பெட்டர். எந்த விஷயமும் அவ்வளவு கசப்பானது இல்ல ருத்ரா. நாம நினைச்சா அதை கண்டிப்பா இனிப்பா மாத்த முடியும்.
அட்லீஸ்ட் இனிப்பா வச்சு பேச முயற்சி பண்ணலாம்ல. எனக்கு இந்த இனிப்பா கினிப்பாலாம் பேச தெரியாது. ஆனா எனக்கு தெரியுமே. பெரியப்பா உங்களுக்கு gift கொடுத்தாங்களாம். ஆமா, மைத்திலி பெரியம்மாங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மம்மி இருக்காங்கல்ல, அவங்க என் அப்பா கிட்ட நிறைய பேங்கிள்ஸ் வேணும்னு கேட்பாங்களாம். அப்பதான் சமாதானம் ஆவேன், இல்லைன்னா காணு சொல்வாங்க. பிங்க் பேங்கிள்ஸ் பெரியப்பா வாங்கி கொடுத்தாரு, பெரியம்மா சமாதானம் ஆயிட்டாங்க. வாட்? ருத்ரா பேங்கிள்ஸ் வாங்கி கொடுத்தாரா? ரியலி? ருத்ராவா? மைரா, நீ வேணும்னாலும் ஏதாவது கேட்டுக்கோ, பெரியப்பா உனக்கும் வாங்கி தருவாரு. எனக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு உரிமை இல்ல. கயல், நீ இப்பதானே ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க, ஃப்ரெஷ் ஆகலல? கம் ஆன், கோ. துருவா, அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடுக்கணும். கம் ஆன், லே டவுன். நான் போய் அக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன். Black, black, black. Black நல்லா இருக்கு தெரியுமா? வாய் முடு. பிளாக் பிளாக் பிளாக்னு. இல்ல மயூரா, நான் இந்த ட்ரெஸ்லாம் போட்டுக்க மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி புடவை கட்டினா தான் பிடிக்கும். நான் இதெல்லாம் போட்டுக்க மாட்டேன். கம் ஆன் அக்கா, ஜஸ்ட் chill. நீங்க இத போட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல மயூரா, நான் இதெல்லாம் போட்டுக்க மாட்டேன். என்ன கொண்டாட்டம் இன்னும் இங்க போயிட்டு இருக்கு போல இருக்கு. அதான் அவ தூங்குறா, இங்க என் பையன் அவனே டீ போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கான். கொடு. சுராஜ், நான் உன்கிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன். உன் அம்மா கிட்ட பேசுறதுக்கு கூட உனக்கு இப்பெல்லாம் நேரம் இல்லையா என்ன? அம்மா, மைத்திலி கடைக்கு போயிருக்காம்மா. மளிகை சாமான்லாம் தீர்ந்துருச்சான். நான் உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன். உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதை பாருங்கம்மா, எனக்கும் மைதிலிக்கும் குழந்தை பிறக்காது. இதனால உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கோ அதை விட அதிகமான கஷ்டம் எங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றதுமா, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சு. இதை ஒரு காரணமா வச்சு எங்க வாழ்க்கையை நாங்கள் அழிச்சிக்க முடியாது. நாங்களும் தான் ஆசைப்பட்டோம், எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைச்சோம். ஏன்னா அது நம்ம பரம்பரையோட முதல் வாரிசு. என்ன பண்றதுமா, கடவுளே நினைச்சாலும் குழந்தை பிறக்காது. அதான் தம்பி பசங்க 2 குழந்தைங்க இருக்காங்களே, அதை விட வேற என்னமா வேணும்? யாரு? அந்த துருவாவும் கயலுமா? துருவா ருத்ராவோட பையன், அவனோட வம்சம்டா. அப்புறம் கயல், கயல் பொண்ணுடா. பொண்ணுங்க என்னைக்குமே. மா, துருவா ருத்ராவோட பையன் தானே, அவனும் இந்த வீட்டு வாரிசு தான். நமக்கு எவ்வளவு உரிமை இருக்கு அதே அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு. கையிலும் இந்த வீட்டு வாரிசு தாம்மா. பொண்ணா இருக்கிறதுனால என்ன இப்போ? நம்ம குழந்தை மாதிரி தான். அம்மா, நீங்களும் ஒரு பொண்ணுதாம்மா. இங்க பாருங்கம்மா, ஃபினிஷ். அதான் நான் என் டாட் கிட்ட நேரா சொல்லிட்டேன். இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் படத்துக்கு மட்டும்தான் சரி வரும். ரியல் லைஃப்ல இதெல்லாம் நிக்கவே நிக்காது. நிலைச்சு நிக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். அது என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. என்னோட பாயிண்ட் என்னன்னு உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன் மயூரா. இந்த கல்யாணம், கமிட்மெண்ட் இதெல்லாம் நினைச்சு நீ பயப்படாத. நான் உன்னை நல்லா புரிஞ்சுப்பேன், ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பேன். நாம 2 பேரும் சேர்ந்து வாழணும். இன்னைக்கு பிடிக்கிற இந்த கை நிரந்தரமா விடவே கூடாது. நீயும் எனக்கு ஜஸ்ட் லைக் ஃபேமிலியா? பாத்தியா, நான் உன்கிட்ட பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் சொல்ல வரது நீ புரிஞ்சுக்கிட்ட. இதுதான் நம்மளோட கியூட்டான உறவே. இதான்ப்பா லைஃப். என் லைஃப்ல நீயும் ஒரு பார்ட். எனக்கு நீ போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வாழலாம். நான் பேசுறதுல உனக்கு தப்பா தெரியும். உன்னை விட்டு போக கூடாதுன்னு அப்படி பேசினேன். இந்த மிளகா, மஞ்சள் இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. இதுல எதுதான் குறையா இருக்கு? என்ன பண்றது இப்போ? மகனே, மணி ராத்திரி 2 ஆகுது. நீ இன்னும் ஊறுகாய வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ஷாலினி இருக்காளே, அவளை நான் தோக்கடிச்சு தீரணும். அவ ஊறுகாய் ஏன் ஊறுகாயை விட நல்லா இருக்க முடியாதுங்க.
நிச்சயமா அவ எதையோ அவ ஊறுகால போட்டு வச்சிருக்கா. அது என்னங்கறத நான் கண்டுபிடிச்சே தீரணும். நீ ஏன் கவலைப்படுற மோகினி? இதுல யாரு ஜெயிச்சா என்ன? பரிசு நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகுது. இல்லங்க,